கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தபடியே நமக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 6000 பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு வாலிபன் கல்லறைகள் நடுவிலே வாசம் பண்ணுகிறான். கற்களால் அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அந்த வழியாக கூட யாரும் நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கிறவனாக இருக்கிறான். அவனை சங்கிலியால் யாராலையும் கட்ட முடியல. அந்த அளவுக்கு அந்த பிசாசு அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு குடும்பம் இருந்தது, உறவினர்கள் இருந்தாங்க, அவனுடைய சொந்த ஊர்ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் அவனோடு கூட யாருமே இல்லை. அவன் தனிமையில் இருந்தான், கல்லறைகளின் நடுவே இருந்தான். இந்த இடத்திற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட 12 சீஷர்களையும் அழைத்து கொண்டு செல்கிறார். மற்ற சுவிசேஷங்கள்லாம் கம்பேர் பண்ணி வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வழியாய் கூட இவனுடைய கிரியைகள் நிமித்தம் யாராலும் நடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு பொல்லாத ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷனாக இவன் இருந்தான். அவன் இருக்கிற அந்த இடத்தின் நிமித்தம் அவன் இருக்கிறதுனால அந்த வழியாக கூட என்ன பண்ண முடியல, யாராலையும் போக முடியல. இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, அவரோடு கூட எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க ஜனக்கூட்டம் எப்பொழுதுமே அவரோடு கூட இருக்கிறதாய் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் சில இடங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை மாத்திரம் அழைத்து செல்கிறார். அப்படி ஒரு இடம்தான் இந்த இடம். இந்த 6000 பிசாசுகள், லேகியோன் என்கிற அந்த 6000 பிசாசுகள் பிடித்த அந்த வாலிபனை குணமாக்கும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய சீஷர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போகிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததுனால சரி, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அவனை குணமாக்கி அந்த பிசாசுகளெல்லாம் துரத்தி ஆண்டவர் அவனை தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு பாத்திரமாய் அந்த ஊருக்குள் அனுப்புகிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த கடற்கரையின் அருகே வந்து இறங்கின பொழுது அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த பிசாசு பிடித்த அந்த வாலிபன் அந்த கல்லறை தோட்டத்திலிருந்து ஓடி வரும் பொழுது சீஷர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? மற்றவர்களுடைய பார்வையில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எப்போவுமே இயேசு இயேசுன்னு போனாங்களே, அவங்க நிலைமையை பாரு, யாருமே கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ள அந்த இடத்துக்கு அவங்க ஆண்டவர் அவங்கள கொண்டு போயிட்டார். யாராலையுமே அந்த பிளேஸை தாண்ட முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள கொண்டு போயிட்டாரு. ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக இதை பார்க்குற மற்றவர்களுடைய இருதயத்தில் இப்படி தான் தோன்றும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கர்த்தருக்காக வாழும்படியாய் நாம் நம்மை அர்ப்பணித்த பிற்பாடு இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய இதெல்லாம் விட்டு அவர்கள் இயேசுவோடு கூட வந்தார்கள், இயேசுவின் பின்னாக வந்தார்கள், இயேசுவை நம்பி வந்தார்கள், இயேசுவுக்காக செயல்பட வந்தார்கள். இதே போல தான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, உலகத்திற்குரியவர்களை, உலகத்திற்குரிய ஆசைகளை, உலகத்திற்குரிய உறவுகளை, அநேக காரியங்களை விட்டு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே போதும் என்று அவருடையவர்களாய் மாற அவருக்கு பின் செல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் எப்படி இந்த சீஷர்களுக்கு ஏற்பட்டதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். யாராலும் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். தேவஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில பிரச்சனைகளெல்லாம் மற்றவங்க கேட்டால் கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். சபையில் வந்து ஆராதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக சபையிலேருந்து ஆராதிப்பாங்க. ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு கூட என்ன இருக்கும், தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கும். ஆனால் சந்தோஷமாக தேவ சமூகத்தில் வந்து ஆராதிப்பாங்க. அவங்கள பார்த்து உலகம் அப்படி தான் சொல்லும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு இயேசுவையும் வார்த்தையும் பற்றி போனாங்களே, ஆண்டவரை விடமாட்டோன்னு சொல்லி அவருக்கு பின்னாடி போனாங்களே, நம்மளெல்லாம் விட்டுட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உலக ஜனங்கள் பேசுவாங்க. பாரு, அவங்க ஆண்டவர் அவங்கள எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. யாராலையுமே கடக்க முடியாத ஒரு பாதை, யாருமே போக வேண்டும் என்று நினைக்காத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எதிராய் வருகிற பிசாசு 6000 பிசாசுகள். உலக கண்கள் இப்படி தான் நம்மை நோக்கி பார்க்கிறது, உலக நாவுகள் இப்படி தான் நம்மை நோக்கி பேசுகிறது. ஆனால் தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் தருகிற பலன் என்ன தெரியுமா? இந்த சீஷர்களுக்கு அந்த இடத்திலே அவர்கள் நிற்கவும்
அவர்கள் பின்வாங்கி போகாமல், உடனே படகுல ஏறி அவங்க தப்பிச்சு போகாமல் அந்த இடத்தில் அவர்கள் தைரியமாய் நிற்க ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்தில் இருந்தார். அவர்களுக்கு முன்பாக அவர் இருந்தார். அந்த 6000 பிசாசு பிடித்திருந்த அந்த வாலிபன் அவன் எதிர்கொண்டு ஓடி வரும் பொழுது அந்த பிசாசு பிடித்த அந்த வாலிபனுக்கும் சீஷர்களுக்கும் நடுவாக இயேசு நிற்கிறார். சீஷர்களுக்கு ஆதரவாய் நிற்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார். உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்படுவேன் என்று நம்முடைய தேவன் நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தால் என்ன, நம்மோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால தான் இந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவஜனங்களாகிய நம்மால் நிற்க முடிகிறது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இது ஒருவராலும் கடக்க முடியாத பாதை தான். யாரால் அந்த வழியாக நடந்து கூட போக நினைக்காத ஒரு வழி தான். எல்லாருடைய இருதயத்தையும் கலங்க பண்ணுகிற ஒரு சூழ்நிலை தான். அந்த இடத்த என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே அங்கே போக கூட விரும்ப மாட்டாங்க. எதிர்த்து நிற்கிற பிசாசு 6000. எதிரான வல்லமைகள்லாம் மனுஷர்களுக்கு முன்பாக ரொம்ப பெருசாக தெரியலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக அது ஒன்றுமே கிடையாது. நம்முடைய தேவன், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நம்முடைய பாதங்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, யாராலும் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஏன் என்ன கொண்டு வந்து நிறுத்தினீங்க? யாருமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்காம, அதை குறித்து நினைக்க கூட விரும்பாத ஒரு நிலையில ஏன் என்னை கொண்டு வந்து நிறுத்தினீர்கள் என்று யாருடைய இருதயத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் எழும்பினதேயானால் அதற்கு தேவன் தருகிற பதில் என்ன தெரியுமா? நீ நின்றால் இனி இந்த பாதை, இனி இந்த சூழ்நிலை மற்றவர்களுக்கு எளிதாய் மாறும். சீஷர்கள் இயேசுவோடு கூட நின்றதுனால அதற்கு பிற்பாடு அந்த பாதை அநேகர் நடமாடுகிற பாதையாய் மாறினது. அந்த இடத்துல அந்த வாலிபன், அந்த பிசாசு பிடித்திருந்த வாலிபன் வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவோடு கூட அமர்ந்திருக்கிறதை ஊர் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்களாம். அதுக்கு முன்னாடி அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வழியாக வரமாட்டாங்க. ஆனால் அதன் பிற்பாடு என்ன பண்ணாங்க? எப்பொழுது சீஷர்கள் இயேசுவோடு கூட அந்த இடத்துல நின்றார்களோ பிசாசு துரத்தப்பட்டது. அந்த வாலிபன் சொஸ்தமானான். ஊர் ஜனங்கள் யாராலும் நிற்க முடியாத அந்த வழியிலே, அந்த சூழ்நிலையிலே எல்லாரும் கடந்து வரும்படியாய், எல்லாரும் அந்த சூழ்நிலையை எளிதாய் கையாளும்படியாய் அது மாற்றப்பட்டது. தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் தருகிற வார்த்தை அதுதான். எந்த சூழ்நிலையாக இருந்தால் என்ன, யாராலுமே நினச்சி கூட பார்க்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தால் என்ன, உனக்கு எதிராய் வருகிற பிசாசு எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவனாய் தன்னை காட்டி கொண்டால் என்ன, அவனுக்கு வல்லமே கிடையாது. பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற உலகத்தில் உள்ள மனிதர்கள் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர்களாய் அதிகாரிகளாக இருந்தால் நமக்கு என்ன? அந்த காரியத்தால் நம்மை எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாது, மேற்கொள்ளவும் முடியாது. தேவஜனங்களாகிய நாம் நிற்க வேண்டியது அவசியம். தேவனோடு நிற்க வேண்டியது அவசியம். அவர்கள் இயேசுவோடு கூட பிரயாணப்பட்டு வந்ததுனால, வார்த்தையோடு கூட வந்ததுனால, வார்த்தையானவரோடு கூட வந்ததுனால அவர்களால் அந்த சூழ்நிலையில் நிற்க முடிந்தது. தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலையோ பிசாசு காண்பிக்கிற அந்த வல்லமை, அதிகாரங்கள் இவைகளை பார்த்து பயப்படாமல் ஒரே ஒரு காரியத்தை தான் தேவஜனங்களாகிய நாம் யோசிக்க வேண்டும். அதுதான், எனக்குள்ள வார்த்தை இருக்குதா? என்னோடு கூட வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அவர் எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறாரா? எந்த சூழ்நிலையும் வார்த்தை இல்லாமல் தேவன் அனுமதிக்க மாட்டார். வார்த்தையை தந்துதான் அனுமதிப்பார். அவர்களோடு கூட வார்த்தையானவர் இருந்தார். அதனால அவங்க பயப்படாமல் என்ன பண்ணாங்க, அந்த பிசாசு பிடிச்சவன் ஓடி வந்தா என்ன, நடந்து வந்தா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அதே இடத்துல அப்படியே நிற்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். எவ்வளோ பெரிய சத்துரு எழும்பி என்னென்ன கிரியைகள் செஞ்சு எவ்வளவு வேகமாக நம்மை நோக்கி வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தந்த வார்த்தை நமக்குள் இருக்கிறது. அதுவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சீஷர்களை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். அதனால் அவங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை குறித்து நம்முடைய தேவன் வைத்திருக்கிற திட்டமும் அவர் அதை குறித்து நமக்கு தந்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதை நிறைவேற்றும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலையும் முதலாவது அவரை தான் ஃபேஸ் பண்ணுது. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் நின்று கொண்டு கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்கிறவர்களாய், அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாய், முழுமையாய் நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியாய், எப்படி சீஷர்கள் இயேசுவோடு கூட இணைந்திருந்தார்களோ, வார்த்தையானவர் அவர்களோடு கூட இருந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களாய், அவருடைய சீஷர்களாய், வார்த்தையானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை நமக்குள் இருக்கிறதாய் அதை பற்றி கொண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு முன்னேறுவோம். அவர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, இதிலே என்னுடைய தேவன் என்னை உயர்த்தி மகிமைப்படுவார், எதிராய் வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் அழித்து போட்டு அதற்கு பிசாசு பயன்படுத்தின மனிதர்களை என்னை கொண்டு என்னுடைய தேவன் ரட்சிப்பின் பாதையிலே நடத்தப் போவது அதிக நிச்சயம் என்ற நிச்சயத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ
அவரால் நடத்தப்பட அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். அவரோடு இணைந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.